முறைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வோரால் கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் குடும்பமாக தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் இந்த பொதுமக்களின் கூட்டமானது தற்சமயம் அதிகமாக காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு வசதியாக இந்த 3 நாட்கள் விடுமுறை இழந்த நிலையில் 17ஆம் தேதியும் சேர்த்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் குடும்பமாக பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். இதற்காக மாநகர பேருந்துகள் மூலியமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில், புறநகர் பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தமிழகத்தின் தென் பகுதிகளுக்கு பயணிக்கும் பயணிகள் இன்று அதிக அளவில் காணப்படுகிறார்கள். அந்த நடைமேடைகளில் பொதுமக்களின் கூட்டமும் அதிகமாக காணப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை நடைமேடைகளில் இந்த முறை புதிதாக நேர காப்பாளர்கள் அரசு போக்குவரத்து துறை சார்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தனியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து போதுமான தகவல்களை பரிமாறுவதோடு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அறிவுரை கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி தனியார் பேருந்துகளையும் ஒப்பந்த அடிப்படையில் அரசு வாடகைக்கு எடுத்து அதன் மூலமும் இயக்கி வருகின்றனர். தற்சமயம் இன்று பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த மாணவிகள், அதாவது பள்ளி கல்லூரிகளில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் பயின்ற மாணவர்கள் அதிகமாக தென் மாவட்டங்கள் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 1000 சட்டம் ஒழுங்கு காவலர்களும் 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தனியாக டென்ட் அமைத்து அதில் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த உணவகங்கள், நடைமேடை என திரும்பிய எல்லா பக்கமும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்சமயம் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போதுமான பேருந்துகள் தற்சமயம் வரை அந்த நடைமேடைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பயணத்திற்கு ஏற்றாற்போல் இந்த வாகனங்கள் அனுப்பிவிடப்படுகின்றன. பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதிகளில் உள்ள நடைமேடைகளில் மக்கள் கூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வசந்த்.